சத்யசாய்பாபா வரை நான் நேரடியாக நான் பார்க்குறதுக்கு அவர் கூட வந்து 1 to 1 பேசுறதுக்கு 4 தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பெங்களூரில் வந்து ஒயிட்ஃபீல்டில் 2 தடவை, புட்டுப்பர்த்தியில் 1 தடவை, ஈவன் இங்கே வரும்போது ஒரு தடவை ட்ரை பண்ண எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. இங்கே வந்திருந்தபோது நான் நம்ம ராமச்சந்திரன் வெங்கட் சொன்னாங்க, அண்ணன் நீங்கள் வாங்க, நான் வந்து அப்பாயின்மெண்ட் இது பண்ணுறேன், ஒன்று பேசலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருந்தாங்க. போயிருந்தேன், அது ஒன்றும் கிடைக்கல. பார்த்து இது பண்ணாங்க, நீங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்கண்ணே வருவாங்கன்னு சொன்னாங்க. நான் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் பெருந்தலைவர் காமராஜர் டைலாக் சொல்லிவிட்டு போயிட்டார். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு இது வந்து அவரே வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்கன்னு சொன்னால், இது வந்து ரிஷி மூலம் குரு மூலம் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கக்கூடாது. இது வந்து சாதாரண விஷயம் அல்ல. அது சில பேருக்கு, நிறைய பேருக்கு கடவுள் பிடிக்காது, ஆனால் கடவுளுக்கு அவங்களே பிடிக்குமே. கடவுள் என்று சொல்லுகிறவர்களுக்கும் சிலரை பிடிக்காது. ஆனால் கடவுளுக்கு அவரை பிடிக்கிறதே என இந்த நடிகர் அங்கலாய்க்கிறார். இவ்வளவு நல்லது எல்லாம் செய்தவர் என எல்லோராலும் புகழப்படுவதென்பது நன்றியுணர்வாக இருக்கலாம். ஆனால் அவரை கடவுளுக்கு பிடித்தால் மட்டுமே கடவுள் அவரை தன்னுடன் இணைத்துக் கொள்ளுவார். கோவூர் மட்டுமல்ல, பெரு நன்மை செய்கின்றவர்கள் மட்டுமல்ல, மெஸ்மெரிசம் செய்கிறவர்கள் மட்டுமல்ல, குரலை காட்டுபவர்கள் மட்டுமல்ல, கடவுளின் நினைப்பை நிறைவேற்றினால் மட்டுமே, கடவுளிடம் சரணாகதி அடைந்தால் மட்டுமே இறைவனுடன் கலக்கலாம். அதுவரை இன்பத்தையே அடையலாம். பேரின்பத்தை சுவைக்க முடியாது எவராவது மனிதனுக்குரிய மரணம் என்னும் இறுதிப் பயணத்தை அடையாமல் இருக்க முடியாது. முத்தியடைந்தார் என்பது நன்றியுள்ள மனிதரின் வார்த்தைகளாகும். கர்ணன் தானம் செய்யவில்லை, தருமமே செய்தான். ஆனால் அவன் கடவுளைத் தேடிச் செல்லவில்லை. கடவுளே அவனிடம் தருமம் கேட்டுச் சென்றார். எனவும் கடவுளை புரியுமளவுக்கு கடவுளால் கர்ணனுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, தருமம் பெற வந்த கடவுள் கர்ணன் இறந்தபோதே அவருக்கு தரிசனத்தைக் காட்டினார் என கதைகள் விளக்க முயல்கின்றன. இதனை முத்தையா முனிவரும் அங்கீகரித்துள்ளார். சக்தியை வெவ்வேறு வழிகளில் பெறலாம். சக்தி அளிக்கும் இடம் ஒன்றுதான், அது கடவுள் என்னும் மையம். அந்த கடவுள் என்னும் மையத்துடன் இணைய அதற்கான தகுதிக்கு அற்புதங்களைக் காட்டினால் போதுமானதல்ல. அற்புதங்களை யாரும் காட்டலாம். குரலைக்காரனும் காட்டலாம். மிஸ்பெரிசம் செய்கிறவனும் காட்டலாம். அதன் மூலமாக பெருந்தொகை சம்பாத்தியம் சேர்க்கலாம். அதனைப் பயன்படுத்தி தானங்களைச் செய்யலாம். அதன் மூலமாக கடவுளுடன் கலக்கலாமென்றில்லை. இவையொன்றுமே செய்யாமல் கடவுளுடன் கலந்த ஏராளமான ஞானக்கண் பெற்ற பலர் இந்த பூவுலகில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பேரின்பத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நான் ஞானத்தால் அறிந்துள்ளேன். உலகுக்கு, மனித பிறவிகளுக்கு எதுவுமே செய்யாத கண்ணப்பநாயனாரும் கடவுளுடன் கலந்தார் என்பதை நம்பியே ஆக வேண்டும் என்பதையும் முத்தையா முனிவரே சொன்னார். இது நான் மெண்டிஸ் சொல்லுவது. அரசியல்வாதிகளும் அந்த நாட்டு மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்கிறார்கள். 76 வருட காலமாக இடம்பெற்று வந்த இலங்கையின் அரசியல்தான் வறியவனான என்னையும் ஒரு சிறப்பு பட்டதாரியாகவும் டிப்ளோமா பட்டதாரியாகவும் ஆகியது என்பதை நான் மறக்க மாட்டேன்.